நீங்க எது சொன்னாலும் எங்க நல்லதுக்காகத்தானே சொல்லுவீங்க. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. மல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நான், அப்படித்தானே? ஆமா. மல்லி இங்கேதான் இருக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சி இருக்க வச்சதும் நான் தான், அப்படித்தானே? ஆமா. மல்லிக்கு இந்த வீட்டுல சுந்தரிக்கு கிடைச்ச அதே மரியாதையும் ஸ்தானமும் கிடைக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சதும் நான் தான், அப்படித்தானே? ஆமாம்பா. மல்லி தான் நம்ம சுந்தரின்னு சொன்னவனும் நான் தான், அப்படித்தானே? ஆமாம்பா. ஆமா. நம்ம மல்லி விஷயத்துல எல்லா முக்கியமான முடிவுகளையும் எடுத்தது நீங்க தான்ப்பா. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. சேகரா, நான் மல்லி விஷயத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாம் சம்மதிக்கணும். முக்கியமான முடிவா? என்ன அது? அவ கல்யாணம். நாங்க கூட அதை பத்தி யோசிச்சோம் மாமா. வயசு பொண்ணு அவ. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். இதுல போய் என்ன விசேஷம் இருக்கு? விசேஷம் இருக்கிறதுனால தான் நான் உங்க சம்மதத்தை கேட்கிறேன். மல்லி கல்யாணம் இன்னும் 1 மாசத்துக்குள்ள நடக்கணும்.